ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேடாக நீமும் அலோவேராவும் வச்சு ஒரு சோப் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நீம் லீஃப் கொஞ்சம் எடுத்துக்கணும், அலோவேரா 2 பீஸ், சோப் பேஸ், ரோஸ் வாட்டர், விட்டமின் இ டேப்லெட். ரோஸ் வாட்டரும் பீஸும் வாசனைக்காக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோப் பேஸை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணலாம். பியர் சோப்பை கொஞ்சமாக திருவி போட்டுக்கலாம். இந்த திருகின பியர்ஸோட இந்த சோப் பேஸையும் கலந்து இதை ஹீட் பண்ணணும். இப்போ கொதிக்கிற தண்ணி மேலே இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் சோப் பேஸ் நல்லா உருகி ஒரு லிக்யூட் ஸ்டேட்டுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது, பார்த்தாலே தெரியும். இப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ சூப்பராகவே மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த அல்வேராவை கட் பண்ணி இந்த நீம் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த அல்வேராவையும் வேப்பிலையும் நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட விட்டமின் இ டேப்லெட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த சோப் பேஸ் லிக்யூடில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அதில் ஊற்றியாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோப் மோல்டில் தான் சோப்பை ஊற்றி வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஜாம் டப்பா இருந்தாலே இதிலே ஊற்றி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோப் பாக்ஸ் இந்த மாதிரி ஓட்டை இல்லாத பாக்ஸாக எடுத்துக்கலாம், இதுலேயும் ஊற்றி வைக்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு பேஸ்லேயும் நம்ம தேங்காய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வரும் எடுக்கும்போது சோப்பாக. இப்போ அந்த சோப் மோல்டில் இந்த லிக்யூடை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே ஊற்றி எடுத்தாச்சு. இதை ஃப்ரீசரில் வச்சா 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வெளில வச்சா 1 hour ஆகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே காஞ்சிடுச்சு. வெளில எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இவ்வளோ அழகாக சோப்பு மாதிரியே வந்திருக்குன்ட்டு. சோப்பு மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோப் எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.